வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா காலையிலே கழனிக்கு வந்துருக்குற நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு செம்ம மழை பெஞ்சதால் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி தேங்குது பார்த்தீங்களா. உளுந்தில் தாத்தா நல்லா முளைச்சிருந்தது. ஃபுல்லாக தாத்தா போட்ட உளுந்து எல்லாமே தண்ணி தேங்குது நண்பர்களே. தாத்தா ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாருங்க புலம்பினேகிறாரு. அவர் என்ன வயசானவர் என்ன பண்ணுவார். அதனால் காலையிலே வந்துட்டு நண்பர்களே ஃபுல்லாக தண்ணி வாங்கி விட்றது பார்த்தா தெரியும். மேல் கழனிலேருந்து கீழ்கழனிக்கு தண்ணி வாங்கி விட்டுனுங்கிறேன் நண்பர்களே. ரொம்ப கஷ்டமாக இது. மழை பெஞ்சாலும் கஷ்டம், மழை பெய்யனாலும் கஷ்டம். என்ன பண்ணுறது. இதுக்கப்புறம் மழை காலம் தான். இந்த உளுந்து என்ன ஆகும்னு தெரில. இன்னும் நம்ம கழனி என்ன ஆச்சுன்னு தெரில நண்பர்களே. அதையும் போய் பார்க்கணும். தாத்தா கழனிலே இவ்வளோ தண்ணி தேங்குது. நம்மளுது ஃபுல்லாக தண்ணி தேங்கும். நான் காட்டுறேன், அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நண்பர்களே. கிணறு பார்த்தா தெரியும். இது தாத்தா பாதியில் வாரி விட்டார். இதுக்கப்புறம் தூர் வாரணும் இது, அதனால் நிறுத்தி வச்சுக்கிறாரு. இந்த கிணத்துல பாருங்கள் நண்பர்களே. இந்த ஒரு நைட்டு பேஞ்ச ஒரு மழையில் பாதி ரொம்பிச்சு நண்பர்களே. பார்த்தா தெரியும். அது தாத்தா அதை போயின்னுக்கிறாரு பாருங்கள். ஃபுல்லாக ஒரு தண்ணிலாம் திறந்து விடுவார். ஃபுல்லாக உண்டு பாருங்கள் நண்பர்களே. நல்லா முளைச்சிக்குது. தண்ணியில் தேங்கி இந்தமாரி இது ரொம்ப கஷ்டமாகுது. இதான் விவசாயிகளோட நிலமை. லாபமும் வரும், நஷ்டமும் வரும். எல்லாத்தையும் தான் நம்ம எதிர்பார்த்து ஃபேஸ் பண்ணிக்கணும். வேறு எதுவும் பண்ண முடியாது. சரி நண்பர்களே, நம்ம கழனி போய் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். மறக்காமல் கிராம விவசாயி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.